கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ ஆட்டுக்கால் சூப்பு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறது, அது மட்டும் இல்லை ஆட்டுக்கால் பாயா ரெண்டையுமே இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. ஆட்டுக்கால் சூப்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. குட்டீஸ் முதல் பெரியவர்கள் வரைக்குமே நம்ம தாராளமாக சாப்பிடலாம். நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக கொலாஜன் இந்த ரெண்டு சத்துமே இருக்கிறதுனால எலும்பு தேய்மானத்து மூலியமாக வர மூட்டு வலியை ரொம்பவே தடுத்து நிறுத்தலாம். அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு 2 முறை இந்த ஆட்டுக்கால் சூப்பை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய கால்சியம், புரதம் இந்த சத்து எல்லாமே கூட நமக்கு ஆட்டுக்கால் சூப் மூலியமாகவே கிடைக்குது. நம்ம வெஜிடபிள் சூப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு சத்துகள் இருக்கும். அதாவது சோயாபீன்ஸ் இதில் கொலாஜன் சத்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பருப்பு வகைகளில் புரத சத்துக்கள் இருக்குது. கீரை வகைகளில் கால்சியம் சத்து இருக்குது. முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்காய் இது மாதிரிலாம் எடுத்துக்கும் போது கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம எடுத்துக்கும் போது ஒவ்வொரு வகையான வெஜிடபிள்ஸ்லையும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்குது. ஆனால் ஆட்டுக்கால் சூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரு சேர கிடைக்குது. மூட்டு வலி பிரச்சனைக்குமே இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் சூப்பை நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்து காமிச்சிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் பாயா இந்த ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவில் செய்து காமிச்சிருக்கோம். ரொம்ப சுவையாக இருக்கும். சூப்பு நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ருப்போம், அந்த டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த சூப்பும் ஆட்டுக்கால் பாயாவும் எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்காலை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போல்லாம் நமக்கு கடையிலையே சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயும் வாங்கிட்டு விறகடுப்புலையோ அல்லது ஸ்டவ் அடுப்புலையோ பயன்படுத்தி நம்ம காலை சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணி வெட்டிட்டு நல்லா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கால் இருக்கும் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நமக்கு ஆட்டுக்கால்லையே ஆயிலாக இருக்கும். அதுவே போதுமான அளவாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான மசாலாக்கள் நம்ம சேர்க்க போகிறோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். காஷ்மீர் மிளகாய் பொடி ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்காக மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்புக்கான மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஆட்டுக்கால் பாயாவுக்கு அது செய்யும் போது நம்ம தனியாக மசாலா சேர்ப்போம். இப்போது நம்ம சூப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்காக நம்ம அதிகமான தண்ணி சேர்த்துற வேணாம். குக்கர் விசில் வரும்போது தண்ணி எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். சும்மா ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு பாருங்கள், நான் ஸ்டவ்வை இன்னுமே ஆன் பண்ணலை. ஆன் பண்ணாமல் தான் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆட்டுக்கால் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போது தம் விட்டு வர்ற கேப்பில் நம்ம ஆட்டுக்கால் பாயாவுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்மால் சைஸ் தக்காளியும் எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். அது நல்லா ஆற வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவோ 2 கைப்பிடி அளவோ தேங்காய் எடுத்துட்டு அது கூட ஒரு 5-6 முந்திரியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
அது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பாயா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அந்த தாளிதம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், முந்திரி, தக்காளி, வெங்காயம் அந்த பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஆட்டுக்கால் பாயா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆட்டுக்கால் பாயாவுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நமக்கு போதுமான அளவாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. அதாவது ஆட்டுக்கால் பாயா உங்களுக்கு தேவையான அளவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். எனக்கு இந்த திக்னஸே போதுமான அளவாக இருந்தது. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு ஆட்டுக்கால் நல்லா வெந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போது அந்த சூப்பை அப்படியே வச்சுட்டு ஆட்டுக்காலை மட்டும் நல்லா வடிச்சிட்டு அந்த குழம்போட சேர்த்துக்கலாம். அதாவது ஆட்டுக்கால் பாயாவோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சூப்பு சாப்பிட விருப்பம் இல்லை, நான் ஆட்டுக்கால் பாயா மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். மிக்ஸி ஜார் அலசிட்டு கம்மியான அளவு தண்ணி சேர்த்து ஆட்டுக்கால் பாயா செய்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆட்டுக்கால் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டு வந்துருச்சு. முந்திரி சேர்த்துருக்கறனால கொதி வரும்போது நல்லாவே திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாயா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக கொத்தமல்லி இலைகளையும் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயா ரெடி பண்ணியாச்சு. இந்த பாயா நான் ஆப்பத்துக்கு தான் செய்திருக்கேன். இப்போ நம்ம சூப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. சீரகத்தூளும் சோம்புத்தூளும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். இப்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் கடலை மாவு எடுத்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம அந்த சூப்போடு சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கொதி வந்திருக்கு. இதில் கடலை மாவை கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி வந்தாலே போதும். நம்ம கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகளையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நமக்கு சுட சுட டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆட்டுக்கால் சூப்பு ரெடி பண்ணிட்டோம். ரெஸ்டாரண்ட்லலாம் ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடும்போது அந்த கருகின ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து தண்ணியில் கலந்து சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான். நீங்கள் கண்டிப்பாக கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு அந்த கருகின ஸ்மெல் இருக்காது, ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்லாமே கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. காரமெல்லாம் நமக்கு கரெக்டான அளவுகளில் தான் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த முறை உங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா ஆப்பத்துக்கு தான் செய்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பாயாவையும் ஒரு முறை செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். விரும்பி சாப்பிடாத குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயா நான் இன்றைக்கி ஆப்பத்து கூட சைடிஷாக சாப்பிட்றதுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கணும், அரிசி எந்த ரேஷியோவில் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நாளைக்கோ நாளை மறுநாளோ வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.